இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? நம்ம சோல் வந்து நம்ம பாடி வழியா நம்மளுக்கு வந்து பேசுது. அத வந்து நீங்க பிரீத் மூலமா தான் நீங்க வந்து அதுக்கு வந்து கனெக்ஷன் குடுக்குறீங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து மைண்டுக்கு வந்து அது புரிய வருது. இல்லைங்களா? ஸோ நீங்க வந்து இந்த பிரீத் பண்ணும்போது, நீங்க வந்து ரொம்ப கனெக்டடா இருப்பீங்க. கனெக்டடாவும், ஃப்ரீயாவும் இருப்பீங்க. உங்களால உண்மைய வந்து பேச முடியும். ந அ இவ்வளோ நாள் வந்து ஏதாச்சும் நம்மளுடைய உண்மைய வந்து நமக்கு சொல்ல தயங்குற அ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த த்ரோட் சக்ரா வந்து தைராய்டு அந்த சிம்ப்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இல்லைன்னா ஆஸ்மா அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கும். பட் ஆனா இந்த பிரீத்த வந்து சரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ம் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். உங்களால ஈஸியா அ உங்களுடைய உண்மைகள வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த த்ரோட் சக்ரா வந்து பேலன்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நெறைய ம் காம்ப்ளிமெண்டரி யோகாஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த கோப்ரா போஸ், புஜங்காசனம், அதுக்கப்புறம் ஹலாசானா அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ப்ளோ போஸ், பிரிட்ஜ் போஸ், சேது பந்தாசனா, அதுக்கப்புறம் ஓம், மாஹா அப்படிங்கிறதெல்லாம் அந்த அந்த பீஜ மந்திரம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து சொல்லலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்க மாஸ்டர். ஸோ இதுவரைக்கும் நம்ம வந்து பிரீத் கோட் பார்த்துருக்கோம். இப்ப வந்து நம்ம வந்து கெமிஸ்ட்ரி கோட் வந்து பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி கோட்னா, அம் இது எல்லாத்தோடைய நம்மளுடைய கலவை, நம்மளுடைய ரசாயனம் ஃபுல்லா வந்து இந்த இடத்துல தான் நடக்குது. ஸோ நம்ம இது வந்து ஆக்ஞா சக்ராவோடைய ரிலேட்டா இருக்கு அப்படிங்கிறத இதுலருந்து வந்து பார்க்கலாம். ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? இது வந்து நம்மளுக்கு 6வது கோட். நம்ம டாக்டர் கிட்ட வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒருத்தர் வந்து வந்திருந்தாராம். அவர் வந்து வரும்போதே ஒரு பெரிய ஃபைல் எடுத்துட்டு வந்து குடுத்தாராம். "இதுதான் என்னுடைய பிளட் ரிப்போர்ட்டு. நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நெறைய வந்து உங்கள பத்தி டாக்டர பத்தி கேள்விப்பட்டு, ஸோ இவங்க வந்து நல்லா ஹீல் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு இங்க வந்திருக்காங்க. வந்தோனே இவங்க வந்து டாக்டர் வந்து இந்த ஃபைல எல்லாம் பார்க்குறாங்க. ஃபைல்லாம் பார்த்தா அவங்க சுகர் ரிப்போர்ட்டு வித்தியாசமா இருக்கு. எதுவுமே சரியில்லன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே, இவரு வந்து பாக்கெட்ல இருந்து எடுத்து ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சின்னதா ஏதோ ஒண்ணு இருக்குது, சாப்பிட்டுட்டே இருக்காரு. டாக்டர் நெனச்சுட்டாங்க, அவங்க வந்து ஏதோ ஸ்நாக்ஸு, நட்ஸு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு, அவரு வந்து திரும்ப வந்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. சாப்பிட்டுட்டே இருந்தோனே, இவங்க கியூரியஸா டாக்டர் வந்து கேட்குறாங்க, "ஜான் நீங்க என்ன சாப்பிட்டுட்டே இருக்கீங்க? இது என்ன ஸ்நாக்ஸா இவ்ளோ சின்னதா இருக்கு?" ரொம்ப சின்னதா இருந்ததாம். அத வந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. "இது என்ன ஸ்நாக்ஸ் இது? சும்மா சும்மா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க" அப்படின்ட்டு. அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, "இது ஸ்நாக்ஸ் கிடையாது. இது வந்து உப்பு. உப்பு இது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்து சாப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க டாக்டர் வந்து நம்ம டாக்டர் ஆத்தர் வந்து ரியலைஸ் பண்றாங்க. அவர் வந்து ஒரு ராக் சால்ட் அடிக்ட். ராக் சால்ட்ன்னா கல் உப்பு இருக்கு இல்லைங்களா? இவ்ளோ பெருசுக்கு இருக்கும் இல்லையா? அதோட அடிக்ட் அப்டின்னுட்டு சொல்றாங்க. அது வந்து சால்ட் நெறைய செஞ்சு சாப்பிட்டா என்ன ஆகும்? அது வந்து டீஹைட்ரேஷன் ஆகும். நம்மளுடைய சிஸ்டமையே வந்து ரொம்ப டூ மச்சா ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால தான் வந்து நமக்கு ஹை பிபி எல்லாம் வர்றது. அது போக அவருடைய பிஹெச் பிஹெச்னா நம்மளுடைய தண்ணி லிக்விட வந்து நம்ம செக் பண்ணுவோம் இல்லைங்களா? இது அ அசிடிக் அமிலமா இருக்கா? பேஸா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆசிட் சைட்ல இருக்கா? ஆல்கலைன் சைட்ல இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. இந்த சோப்க்கு எல்லாத்துக்குமே செக் பண்ணுவாங்க. ஸோ இவருடைய பிஹெச் ரிப்போர்ட் பார்த்தா ரொம்ப அப்படியே அசிடிக்கா இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் இவரு அது போக இன்னும் நெறைய விஷயத்துக்கு இவர் வந்து அடிக்ட் வந்து நெறைய சுகர் சாப்பிடுவாரு, சோடா, ஸ்மோக் பண்ணுவாரு, கெஃபைன் குடிப்பாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால, அவருடைய என்ன சொல்ல பிளட் கெமிஸ்ட்ரி, பாடி கெமிஸ்ட்ரியே வந்து ஃபுல்லா அசிடிக்கா வந்து அவரு மாத்தி வச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த கெமிஸ்ட்ரி கூட அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து, அத புரிய வச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ம் அந்த பேஷண்ட் வந்து அ அ அந்த அவருடைய டிசீசஸ்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயி வந்து அப்புறமா அவங்க வந்து ஹேப்பி ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம இந்த கெமிஸ்ட்ரி கோடு. அத தான் வந்து சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு டேவே நம்ம வந்து பார்த்துருப்போம். டிஎன்ஏ வந்து எபிஜெனெடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெர்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா?
அததான் வந்து ப்ரூஸ் லிப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர். அவருக்கு YouTubeல நெறைய இருக்கும். அதுல வந்து அவர் சொல்றது என்னன்னா, நம்மளுடைய அ எபிஜெனடிக்ஸ்னா நம்மளுடைய டிஎன்ஏவால தான் உங்களுக்கு இந்த பரம்பரை, உங்க பரம்பரைனால உங்களுக்கு சுகர் வரும். உங்க அப்பாக்கு இருக்கா, உங்க அம்மாக்கு இருக்கா, அதனால உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க இல்லையா? ஆனா, உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்தா கூட உங்க என்விரான்மென்ட் நீங்க வந்து நல்லா வச்சுக்கிட்டா, உங்க லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்றோம் இல்லையா? உங்க என்விரான்மென்ட்ட நல்லா வச்சுக்கிட்டா, அந்த ஜீன் வந்து அந்த அந்த டிஎன்ஏ வந்து அப்படி ட்ரிகர் ஆகாது. உங்களுடைய என்ன சொல்றது? அம் நம்ம உடம்பு வந்து அது அந்த நம்மளுடைய பாடி வந்து அந்த மாரி ட்ரிகர் ஆகாது. அந்த டிசீஸ வந்து குடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா, நம்மளுக்கு வந்து சுத்தி இம்மீடியட்டா என்ன என்விரான்மென்ட் இருக்குதோ, அதுதான் உங்களுக்கு வந்து அ இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா எல்லாமே எனர்ஜி. எனர்ஜின்னா என்ன அர்த்தம்? எனர்ஜி பூரா இன்ஃபர்மேஷன் தான் வந்து பாஸ் பண்ணுது. ஓகேங்களா? எனர்ஜி வந்து சாரி உங்களுக்கு வந்து என்விரான்மென்ட் வந்து நல்ல இன்ஃபர்மேஷன் குடுக்கறதுனால, உங்க செல் வந்து அந்த டிஃபெக்டிவான ஒரு விஷயத்த வந்து பண்ணாது. இத நீங்க வந்து கான்ஷியஸாவே நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுல சொன்ன மாதிரி ஒவ்வொரு செல்லும் எத ம் நம்பி இருக்குதுன்னா, அந்த எனர்ஜியோடைய இன்ஃபர்மேஷன தான் நம்பி இருக்குது. ஸோ நம்மளுடைய எனர்ஜி சிஸ்டம நம்ம வந்து கிளீனா வச்சிருக்கும்போது, கரெக்ட்டா வச்சிருக்கும்போது, நம்ம பாடியும் வந்து அதுக்கு தகுந்த மாரி நல்ல கெமிக்கல்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ணுது. நல்ல கெமிக்கல்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்மளுடைய செல்லுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல என்விரான்மென்ட் கிடைக்குது. இல்லைங்களா? ஸோ நல்ல என்விரான்மென்ட் கிடைக்கும்போது, அது வந்து நல்ல எக்ஸ்பிரஷன வந்து குடுக்குது. திரும்ப இன்டர்ன் அது வந்து நல்லா செயல்படுறதுனால, திரும்ப நம்மளுக்கு வந்து ஹார்மோன்ஸு அதெல்லாம் வந்து திரும்ப ஒரு ஒரு என்ன சொல்றது? எல்லாமே சிஸ்டம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அந்த கரெக்ட்டான ஃபீட்பேக் லூப்ல சரியா வந்து இயங்குது. இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து, நீங்க வந்து நேச்சுரல் ஸ்டேட்ல இன்கேஸ் அது வந்து ஏதாவது டிஃபெக்டிவா இருந்ததுன்னா, நம்மளுடைய பாடி கெமிஸ்ட்ரி வந்து மாறிடுது. பாடி கெமிஸ்ட்ரி மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து திரும்ப அந்த ஒரு ஃபைட்டிங் மோடு ஒரு நாட் சேஃப் மோடுக்கு வந்து நம்ம பாடி வந்து தள்ளப்படுது இல்லைங்களா? அப்பதான் திரும்ப நம்மளுக்கு வந்து அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸு எல்லாமே வருது. ஸோ நீங்க வந்து உங்க என்விரான்மென்ட்ட வந்து காமா வச்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது நீங்க உங்களோட பாடி கெமிஸ்ட்ரிய வந்து பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, நம்ம உடல்லாம் வந்து இந்த கோட் பண்ணும்போது காமா பாடி வந்து ரிலாக்ஸ்டா வந்து ஃபீல் பண்ணும். ஸோ கரெக்ட்டான ஒரு இதுல வந்து நம்மளுடைய பிஹெச் பேலன்ஸ் வந்து இது பண்ணணும். இதுக்கு வந்து இதுல இம்பார்ட்டன்ட்டே வந்து நம்மளுடைய பாடி பிஹெச்ச வந்து எப்படி பேலன்ஸ் பண்றது தான். ஏன்னா, நம்மளுடைய உடம்புல என்ன இருக்குது அதிகமா? வாட்டர்னா என்ன? ஃப்ளூயிடால தான் நம்ம உடல் வந்து அதிகமா மேக்கப் ஆயிருக்குது. ஸோ, அதனால நம்மளுடைய உடல்ல வந்து எவ்ளோ நம்ம அந்த ஃப்ளூயிட் நம்ம உடம்போட என்விரான்மென்ட் வந்து பிஹெச்ல இருக்குதா? அதாவது லோ பிஹெச்னா அசிடிக் சைடு. ஹை பிஹெச்னா ஆல்கனைன் சைடு. எந்த சைடுல இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய செல்லோடைய என்விரான்மென்ட். அத பொறுத்து தான் அது வந்து ஹெல்தியா இயங்கணுமா? அன்ஹெல்தியா இயங்கணுமா? அப்படிங்கிறது வந்து அத டிசைட் பண்ணுது. ஸோ அவங்க வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து 95% எல்லா டிசீஸும் இருக்கு. டிசீஸ் இருக்கிறவங்களுடைய எல்லா பாடி ஸ்டேட்டும் எப்படி இருக்கும்? அசிடிக் ஸ்டேட்ல தான் இருக்கும். அதுவும் கேன்சர் அந்த மாதிரியான வியாதிகள்லாம் இருந்ததுன்னா, அது ஹை ஹையான அசிடிக் சைட்ல அவங்களுடைய பாடி ஸ்டேட் இருக்குது. அப்படி இருக்கும்போது, சாதாரணமா உங்களுக்கு வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் எதிர்கழிக்கிறது, ஆஸ்டியோபோரோசிஸு, ஹை பிபி, ஆர்த்ரிட்டிஸு எல்லாமே சொல்லிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு மெயினா நீங்க உங்க உடலோட என்விரான்மென்ட் நம்ம உடல்ல இருக்கிற செல்லோட என்விரான்மென்ட்ட வந்து நீங்க வந்து ஹை பிஹெச் சைட்ல நீங்க வச்சிருக்கிறது தான் காரணம். அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து அத சரி பண்ணணும்னா, நீங்க என்ன பண்ணணும்? அந்த ஹை பிஹெச் வந்து லோ பிஹெச் சைடுக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். அப்பதான் அந்த நம்மளுடைய செல் வந்து அந்த இங்க எதுவும் த்ரெட் எல்லாம் கிடையாது. எல்லாமே சரியா இருக்குது. அப்படிங்கிறத அந்த செல் வந்து உணர்ந்து, அம் அதனுடைய செயல்பாட வந்து கரெக்ட்டா வந்து வச்சுக்கும். ஸோ நீங்க வந்து ஹை அசிடிக் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா, ஹை பாடி பிஹெச் ஏறிச்சுன்னா என்ன அர்த்தம்? செல் வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன்ல இருக்குது. அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அ உடல்ல உள்ள செல்லுகள்லாம் இயங்க ஆரம்பிக்குங்கிறத வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ம் இந்த பாடி கெமிஸ்ட்ரிய வந்து பேலன்ஸ் பண்றதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. இதுக்கு வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து தாட்ட சரி பண்ணணும், எமோஷன்ஸ சரி பண்ணணும், பிலீஃப்ஸ்
கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ் எல்லா விஷயத்தையும் வந்து சரி பண்ணணும். அத வந்து எப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள கோட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதுல வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஃபுட்டும் வந்து இதுல வந்து சரி பண்ணணும். நம்மளோட ஹைபோதாலமஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் சைடு இருக்கு இல்லைங்களா? அதுதான் நம்மளுடைய பாடி கெமிஸ்ட்ரிய வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அ ஆளே. ஓகே. அதோடைய பக்கத்து வீட்டுக்காரன் தான் யாரு? அந்த பிட்யூட்டரி கிளாண்ட். அதுவும் எதுக்குள்ள இருக்கு? நம்மளுடைய தலைக்குள்ளார தான் இருக்கு. அதுதான் நம்மளுடைய கம்யூனிகேஷன் சென்டர். ஏன்னா அதுதானே 3 ஐ பாயிண்ட் அதுதானே ஆண்டனா மாதிரி நம்மளுக்கு வந்து செயல்படுது. அது வந்து கரெக்ட்டா செயல்படணும் அப்டின்னா, நீங்க இதெல்லாம் செய்யறது போக, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண பிராக்டிஸஸு, யோகா எல்லாமே செய்யறதுக்கு போக, நீங்க வந்து நம்மளுடைய ஃபுட்டு வந்து இதுல ரொம்ப சரியா இருக்கணும். அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமே வந்து ஒரு அடுப்பு மாதிரி. நீங்க எத எரிக்கிறீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி தானே உங்களுக்கு ரிசல்ட் வரும். நீங்க வந்து ஒரு குச்சிய எரிச்சீங்கன்னா, ஒரு கரி மாதிரி வரும். அதே பிளாஸ்டிக் எரிச்சீங்கன்னா என்ன வரும்? அதுக்கு தகுந்த மாரி ஸ்மோக்கும், அந்த மாதிரி ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட்டும் வரும் இல்லைங்களா? அததான் வந்து சொல்றாங்க. நீங்க வந்து ரொம்ப அசிடிக்கான ஃபுட்ட வந்து நீங்க ம் பர்ன் பண்ணீங்கன்னா, அதனுடைய ஆசிட் ஆஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஆஷ்ன்னா என்ன? ம் சாம்பல். அதுதான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஆல்கலைன் ஃபுட்ட வந்து பர்ன் பண்ணும்போது, ஆல்கலைன் ஆஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இதுல வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்டும், ஃப்ரெஷ் வெஜிடபிளும் ரொம்ப குக் பண்ணாத வெஜிடபிள்ஸும் நம்ம வந்து சாப்பிடுறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பாடியில வந்து அல்கலைன் சைடு வந்து அதிகமாகும். இதுதான் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தி செல் என்விரான்மென்ட் வந்து நம்மளுக்கு குடுக்கும். ஓகேங்களா? இது பண்ணும்போது தான் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அ எல்லா டிஷ்யூஸையும் அம் அந்த அல்கலைன் சைடுக்கு மாத்தும்போது, அது தானாவே ஒவ்வொரு டிஷ்யூவா சரி பண்ணிட்டு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க வந்து என்ன சொல்றது? ஒன் செகண்ட். ஸோ நம்ம ஃபுட்டு வந்து நம்மளுடைய தாட்ஸையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறது சொல்றாங்க. வந்து நம்ம எண்ணங்களும் ஃபுட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ எண்ணங்கள் நம்ம பண்றதுனால அது வந்து கெமிக்கல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ நெகட்டிவ் சைடா நம்ம வந்து நெனைக்கும்போது, அது வந்து லோ ஃப்ரீக்வன்சி தாட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது? நம்மளுக்கு ஆசிட் சைடுல உள்ள கெமிக்கல்ஸ நம்ம உடம்புல வந்து கிரியேட் பண்ணுது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? இப்ப வந்து என்ன சொல்றது? ஒரு அனிமல வந்து கொல்ல போம்போது, அது வந்து ஃபியர் கெமிக்கலான அந்த கார்ட்டிசோல வந்து ரிலீஸ் பண்ணும் பாடியில அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பயம் வந்ததுன்னா, அந்த கெமிக்கல் வந்து ரிலீஸ் பண்ணுது. அந்த மாரி தான் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து லோ ஃப்ரீக்வன்சி தாட்ஸா இருக்கும்போது, ஆசிட்ஸ வந்து ஆசிடிஃபையிங் கெமிக்கல்ஸ வந்து ரிலீஸ் பண்ணுது. ஹை ஃப்ரீக்வன்சி தாட்ஸா இருக்கும்போது, ஆல்கலைன் ரிலேட்டட் கெமிக்கல்ஸ வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகறதுக்கே ஒரு ஆசிட் சைட்லருந்து ஒரு இம்பேலன்ஸ் வந்து நீங்க சரி பண்றதுக்கே கொஞ்சம் வாரங்கள் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம சாப்பிடுறது எல்லாமே வந்து ரொம்ப கான்ஷியஸா சாப்பிடணும். நீங்க வந்து இப்ப வந்து எல்லாமே ஃப்ரூட் சைடுக்கு போணும் அப்படின்ன உடனே இப்ப ஃபர்ஸ்ட்டு இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அல்கலைன் ஆஷ் நியூட்ரிஷன் புரோகிராம் அப்படிங்கிற பிராக்டிஸ் வந்து எடுத்துக்க சொல்றாங்க. அது இந்த நம்ம உடம்ப வந்து ஆசிட் சைட்லேருந்து நியூட்ரல் சைடுக்கு அல்கலைன் சைடுக்கு மாத்துறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? ஆப்வியஸா அல்கலைன் சைடு ஃபுட்ட தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இது பண்ணும்போது உங்களுக்கு செல்லுலார் லெவல்ல ஹீலிங் நடக்கும்போது, நீங்க வந்து ரொம்ப எங்கரா வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்ம உடல்ல நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 70-80% ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இது வந்து இனிஷியலா வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, நம்ம அதிகமா இந்த அசிடிக் ஃபுட்டவையே சாப்பிட்டு நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃப்ரைடு ஃபுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம வந்து ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஈவன் வந்து அ இத இதுல வந்து நம்ம சரி பண்றதுக்கு நம்ம ஸ்லோவா மெல்ல மெல்ல இத வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது இது எப்படின்னா, நீங்க எந்த ஃபுட்ட போடுறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி என்சைம்ஸ தான் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து குடுத்துரும். அது போட்டு தான் நம்மளுக்கு வந்து இத்தன நாள் நம்மளுடைய டைஜஷன்லாம் வந்து சரி பண்ணியிருக்கும். இப்ப வந்து நீங்க சடனா நீங்க ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் தான் போடுவேன் அப்டின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சிஸ்டம வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி. ஸோ நீங்க வந்து ஏன்னா சில டைம் வந்து சில ஃப்ரூட்ஸோ, சில வெஜிடபிள்ஸோ சாப்ட்டா சில பேருக்கு வந்து அலர்ஜி வரலாம். அதனால நீங்க வந்து
மெல்ல மெல்ல எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றாங்கன்னா, புரோட்டீன வந்து வெஜிடபிள்ஸோட சாப்பிடுங்க. மாவுச்சத்தோட சாப்பிடாதீங்க. அதே மாதிரி ஸ்டார்ச்சஸ் மாவுச்சத்த வந்து வெஜிடபிள்ஸோட சாப்பிடுங்க. புரோட்டீன்ஸோட சாப்பிடாதீங்க. அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நீங்க அப்படியே சாப்பிடலாம். ஸோ நம்ம வந்து ஃப்ரூட்ஸ வந்து நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். இதெல்லாம் பண்ண உங்களுக்கு வந்து பெட்டரான அல்கலைன் சைட்ல நம்ம வந்து போலாம். ஸோ இவங்க சொல்றது என்னன்னா, அனிமல் புரோட்டீன் எல்லாம் வந்து ரொம்ப பிஹெச் லோவா இருக்கும். நீங்க வந்து ரொம்ப அசிடிக் சைட்ல இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அத வந்து அவாய்ட் பண்றது நல்லது அப்படிங்கிறது சொல்றாங்க. நீங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து சில சில நேரங்கள்ல வந்து நம்மளுடைய டைஜெஷன் பவர் வந்து அதிகமா இருக்கும். யூசுவலா வந்து நம்மளுக்கு வந்து காலையில ஒரு நூன் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டைஜெஷன் சைடு வந்து நீங்க வந்து நல்லா சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு அம் ம் கொஞ்சம் ஸ்லோவா அப்படி பிக் ஆகும். அதுக்கப்புறம் மதியான நேரத்தில நீங்க நல்லா சாப்பிடலாம். ஒரு 6, 7 மணி போல உங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் மோட் வந்து கம்மியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம பாடி வந்து அசிமுலேஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு போகும். ஒரு எம் ந நடுராத்திரி ஒரு 3 மணி வரைக்கும் நம்ம பாடி வந்து அசிமுலேஷன் சைக்கிள்ல இருக்கும். ஈவினிங் 6, 7 மணில இருந்து. அசிமுலேஷன் சைக்கிள்னா, நீங்க இதுவரைக்கும் சாப்பிட்டத வந்து அது ப்ராசஸ் பண்ணி நம்ம செல்லுக்கு, உடலுக்கு எல்லாத்துக்கும் தேவையான பங்கு பிரிச்சு குடுக்குறது. ஓகேங்களா? நியூட்ரியன்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அது அது வேலைய அந்த செல்லுலார் லெவல்ல அது பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேல வந்து அது வந்து என்ன சொல்றது எலிமினேஷன் ப்ராசஸ். அதனால தான் வந்து காலையில வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணிருவோம். ஸோ ஐடியலா வந்து நீங்க 7, 8 மணிக்குள்ளாரலாம் வந்து சாப்பிட்டு முடிச்சிரணும். அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து அ அதிகாலையில வந்து எந்திக்கிறதுக்கு 2டே ரீசன் தான். ஒண்ணு நம்ம பாடி வந்து அந்த எலிமினேஷன் ப்ராசஸ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுது. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் அம் நம்ம வந்து 3 குவாட்ல பார்த்தோம் இல்லைங்களா? 3லேருந்து 5 மணிக்குள்ளார நம்ம அந்த பிரம்ம முகூர்த்த டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு. ஏன்னா, அப்ப வந்து அ ஃபுல் கான்ஷியஸா உங்களுடைய எவல்யூஷன் நடக்குது. அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ இதுல வந்து அவங்க கொஞ்சமா வந்து மீட்டு, கிரெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா நம்மளோட இத பொறுத்தவரைக்கும் ஒன்லி வெஜிடேரியனிசமா இருக்கணும். மீட் சைடெல்லாம் நம்ம வந்து போகக்கூடாது. ஓகேங்களா? இவங்க வந்து நல்ல நீங்க ஒரு பிஹெச் லெவலுக்கு நீங்க இருக்கணும்னா, நீங்க வந்து கொஞ்சமா ரைஸு, ம் பருப்பு தானிய வகைகள்லாம் எடுத்துக்கிட்டு, அ அதிகமா ஃப்ரூட்ஸும், அதிகமா வெஜிடபிள்ஸும் நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடும்போது லிக்விடு வந்து எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஓகே. ஏன்னா அது வந்து டைஜஷன கொஞ்சம் ஸ்லோ பண்ணிரும் இல்லைங்களா? அதனால. ஸோ முக்கியமா வந்து நம்ம எந்த இந்த எனர்ஜி கோட்ஸையே நீங்க வந்து ஃபாலோ பண்ணாலும், நீங்க வந்து அன்டிசிப்ளின்டு ஆன ஒரு பிராக்டிஸ வந்து நீங்க பண்ணீங்கன்னா, அ அது வந்து டிஸ்டர்ப் தான் ஆகும். ஏன்னா வந்து ம் இப்ப கிரேவிங் கூட நம்ம வந்து கிரேவிங் வருது அப்டின்னா, நம்ம வந்து அது வந்து ஒரு ம் என்ன சொல்றது? அத ஹோல்டு பண்ண நிறுத்த முடியும் அப்டிங்கிற மாரி நெனச்சுக்கிறோம். ஆனா கிரேவிங்கே எதனால வருது அப்டின்னா, நம்மளுடைய சிஸ்டம வந்து டிஸ்டர்ப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாடி வந்து என்சைம்ஸ கிரியேட் பண்ணுது. அதனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஜங்க் ஃபுட் மேலயோ, ஒரு காஃபி மேலயோ, இல்ல ஒரு ஸ்வீட் மேலயோ நம்மளுக்கு வந்து கிரேவிங் அப்டிங்கிறது வருது. ஸோ அத நீங்க வந்து கான்ஷியஸா தான் வந்து நீங்க வந்து மாத்தணும். அடுத்தது வந்து கான்ஷியஸ் பிரீத்திங் டெக்னிக் அப்டின்னு வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து வெயிட் லிஃப்டிங் அதெல்லாம் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து அ அந்த ஸ்பைன்ல வந்து அந்த ரூட் சக்ராவ வந்து லாக் பண்ணிட்டு, ஸ்பைனுக்கு அடியில அந்த மூலாதாரத்த வந்து லாக் பண்ணி வச்சுக்கிட்டு, டைட் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்க வந்து பிரீத் இன் பண்ணணும். வெயிட்ட வந்து கீழ இருந்து எடுக்கும்போது, நீங்க வந்து பிரீத் இன் பண்ணிட்டே கீழ இருந்து வெயிட்ட எடுக்கணும். பிரீத் அவுட் பண்ணிட்டு இப்டி 2 கையில அந்த டம்பல்ஸ் வச்சிருப்போம் இல்லைங்களா? அ பிரீத் அவுட் பண்ணணும். திரும்ப மேல இருந்து பிரீத் இன் பண்ணிட்டு, நல்லா ஹார்ட் சக்ரா வரைக்கும் பிரீத் இன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கீழ அ நீல் டவுன் ஸ்குவாட் பண்ணும்போது நீங்க வந்து பிரீத் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் கான்ஷியஸ் பிரீத்திங். ஓகே மாஸ்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து திரும்ப அந்த சென்ட்ரல் இன்னொரு பிராக்டிஸ் வந்து சென்ட்ரல் சேனல் பிரீத்திங்கே வந்து நீங்க பண்றீங்க. பண்ணும்போது நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, ம் என்ன சொல்றது? நீங்க வந்து ஒன் செகண்ட் மிஸ். ஸோ இந்த எல்லாமே வந்து நடக்குது. எஸ். நம்ம நெனச்ச மாதிரி தான் நடக்குது. அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங்ல வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா?
நீங்க வந்து இப்ப வந்து கண்ண மூடி நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. எஸ், ஆமா நடக்குது. எனக்கு ஃபேவரா தான் நடக்குது. எஸ்ங்கிற ஒரே வார்த்தைய மாத்திரம் நீங்க வந்து அ நல்லா ஆழமா வந்து யோசிச்சுக்கோங்க. யூனிவர்ஸே உங்களுக்கு வந்து அ எஸ்ன்னு சொல்ற மாரி நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா? ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அததான். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நெனச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? நெனச்சுக்கிட்டு அப்படியே ஃபுல்லா எல்லாமே அக்செப்டன்ஸ்ல எல்லாமே நெறஞ்சிருக்கிற மாதிரி ஒரு அ அ விஷுவலைஸே அத வந்து தாட்டா வந்து நெனச்சுக்கிறீங்க. நெனச்சுக்கும்போது எல்லாமே உங்களுக்கு தான் நடக்குது. நீங்க நெனச்சது எல்லாமே நடக்குதுங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு இன்கேஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஃபுல்லா அ உடம்பு பூரா ஃபுல்லா எனர்ஜிட்டிக்கா இருக்கும் இல்லைங்களா? அத வந்து நீங்க நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. உங்க உடல் அளவுல என்ன ஃபீலிங் இருக்கு? உங்க பிரெத் எப்படி இருக்கு? எல்லாத்தையும் நீங்க வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மெமரைஸ் பண்ணிக்கிட்டு, இப்போ 3வது ஸ்டெப்பா நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய கோல். நீங்க ஆல்ரெடி நடந்தது கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க அச்சீவ் பண்ணணும். ஓகே. நம்மளுக்கு இந்த இத நம்ம சாதிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல. அடுத்து இது பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த டாஸ்க்க வந்து நீங்க வந்து நெனச்சு பார்க்குறீங்க. நெனச்சு பார்க்கும்போது என்ன ஆகுது? நம்மளுக்கு வந்து சப்கான்ஷியஸ் அ இன்டர்வென்ஸ் இருக்குதா? எதா நம்மள தடுக்குதா? அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்குறீங்க. இது வந்து நம்ம ஆசைப்படலாம். ஆனா நம்மளுக்கு நடக்காது. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எண்ணம் வரும் இல்லைங்களா? அந்த எண்ணத்தை எல்லாம் வந்து அ என்ன சொல்றது? ஒதுக்கிட்டு, அது ஆமா கண்டிப்பா நடந்துடுச்சு. அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து அ அது மேலேயே ரீரைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ரீரைட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து திரும்ப அ எங்கெங்கெல்லாம் உங்க உடல்ல வந்து இதுக்கு முன்னாடி தடையா இருந்ததோ, நீங்க உங்களுடைய கோல பத்தி நெனைக்கும்போது, அது மேல எல்லாம் திரும்ப எஸ் அப்படிங்கிற பேட்டர்ன வந்து நீங்க வந்து அ இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. இது ஒண்ணும் இல்ல. இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுடைய ஃபோட்டான் டென்சிட்டி அந்த இடத்துல வந்து நடக்குது. ஓகேங்களா மாஸ்டர்? ஸோ இந்த பிராக்டிஸ நீங்க வந்து பண்ணலாம். ஓகே. ஸோ இதுல வந்து இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த 6த் கோட் வந்து கெமிஸ்ட்ரி கோட். இதுதான் வந்து உங்களுடைய இத நீங்க பண்ணும்போது, என்ன சொல்றது? உங்களுக்கு இது வந்து ஆப்வியஸா இங்க இருக்குது. ஆக்ஞா சக்ரால இருக்கு. இது பண்ண பண்ண உங்களுடைய இன்ட்யூஷனோட குவாலிட்டி வந்து அதிகமாகும். உங்களுடைய உள்ளார புரிதல் வந்து அதிகமாகும். ஆஞ்ஞா அப்டின்னாலே கமாண்ட் குடுக்குறது அப்டிங்கிறது அர்த்தம். உங்களோட கிளாரிவாயன்ஸ் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது? வரப்போறது தெரியறது எல்லாமே உங்களுக்கு வந்து அ ரொம்ப கிளியர் ஆகும். அப்டிங்கிறது வந்து சொல்றாங்க. ஓகேங்களா மாஸ்டர்? இது பண்ணா அந்த தலைவலி, கண் ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பெட்டர் ஆயிடும். அப்டிங்கிறது வந்து ஆத்தர் சொல்றாங்க. இது போக நம்மளுக்கு வந்து இது கூட வந்து அவங்க வந்து சில யோகாசனங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து டவுன்வர்ட் டாக் போஸ் அப்படிங்கிற யோகா. அந்த மாரி சில அ யோகா அது என்ன சொல்றது? சைல்டு போஸ், பேலன்சிங் போஸ், அந்த வாரியர் போஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த யோகாவும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் மாஸ்டர்ஸ். ஆல்ரைட்.